வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 2ல ரிடக்ஷன் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, 80GG தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 42. Mr. S, a non-resident, claimed the following deduction from his gross total income of rupees 6,95,000. He has made the following payment during the year. Medical insurance for himself and his mother of 70 years age, rupees 20,000. Deposit with LIC pension fund, rupees 15,000. Annual rent paid for the residential house, rupees 72,000. Compute his total income for the assessment year 24-25. பாருங்க, எஸ்ன்றவர் ஒரு நான் ரெசிடென்ட். இவரோட கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,95,000. இதுல பாத்தீங்கன்னா இவரு சில பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. என்னென்ன பேமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணிருக்காரு ஒரு 20,000. அப்புறம் எல்ஐசி பென்ஷன் ஃபண்ட் ஒரு 15,000 பண்ணிருக்காரு. அப்புறம் ஆனுவல் ரெண்ட் வந்து அவர் வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ்க்காக ரெண்ட் 72,000 கட்டியிருக்காரு. எஸ். இப்ப நம்மள என்ன அசர்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ். இப்ப போடலாமா அந்த ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் கிராஸ் டோட்டல் இன்கம். அதுல வந்து இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண பிறகு நம்ம வந்து அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரெண்ட் பே பண்ணியிருக்காரு இல்லையா? அப்ப 80GGல இவருக்கு வந்து நமக்கு என்ன பண்ணலாம்? டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் வேணும். அது நம்ம இப்ப போடலாம். எஸ் பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் டோட்டல் இன்கம் எழுதிக்கலாம். 6,95,000. இப்ப பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணிருக்காரு இல்லையா? அவருக்காகவும் அவங்க அம்மாக்காகவும். அப்ப இதுக்கு லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 ஆர் தி ஆக்சுவல் அமௌண்ட் 20,000 இங்க ஆக்சுவல்ன்றது. அப்ப இது ரெண்டுத்துல லெஸ் எது அப்படின்னு பார்த்தா 20,000 தான். ஓகேவா? 20,000 ஆர் 50,000 whichever is less வந்து 80Dல நம்ம வந்து கிளைம் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து எல்ஐசி பென்ஷன் ஃபண்ட் பாத்தீங்கன்னா நம்ம 80CCல நம்ம கிளைம் பண்ணலாம் 15,000 சிசிசி. ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேற எதுவும் இல்ல. இது வந்து 80GGல நம்ம போடணும். ஆனா எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்ச பிறகுதான் பண்ண முடியும். எஸ். இப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது டோட்டல் இன்கம். அதாவது அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். இப்ப இந்த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்ல 25% முதல்ல கண்டிஷன் படி நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்ட்டு. அப்ப 6,60,000ல 25% பாருங்க 1,65,000 வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். இதுல 10%ன்றது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 66,000. ரெண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்காரு பாருங்க. ஆனுவல் ரெண்ட்னே கொடுத்துட்டாங்க. சோ நம்ம அதனால இந்த ரெண்ட் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். 72,000 மைனஸ் 66,000. ஏன் 66ன்னு தெரியுதா? 10% ஆஃப் இந்த 6,60,000 போட்டோம்னா 6,000 வருது. ஓகே. இப்ப இதுல தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 பெர் மந்த்ன்றது. 5,000 பெர் மந்த் அப்படின்னா வருஷத்துக்கு 60,000. இப்ப இது மூணுல எது லீஸ்ட் அப்படின்னு பார்த்தா 6,000 தான் லீஸ்ட். அப்ப அமௌண்ட் வந்து இந்த 80GGல நம்ம என்ன கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 6,000 rupees தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். எஸ். இப்ப இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? டோட்டல் இன்கம்ன்றது டோட்டல் டாக்ஸபிள் இன்கம். அப்ப அதுக்கான நம்ம டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் தான் வர ஆன்சரை நம்ம டோட்டல் இன்கம் சொல்லுவோம். எஸ். இப்ப கிராஸ் டோட்டல் இன்கம் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் மெடிக்ளைம். ஓகேவா? 80Dல எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000. அப்புறம் 80CCCல நமக்கு 15,000. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கண்டுபிடிச்ச 80GGல பாத்தீங்கன்னா எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 6,000. அப்ப இது எல்லாம் சேர்ந்து 20 பிளஸ் 15 பிளஸ் 6 41,000 டிடக்ஷன் தான் கிளைம் பண்ண முடியும். அப்ப 41,000 டிடக்ஷன் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் பாருங்க. 6,95,000ல 41,000 போயிடுச்சு அப்படின்னா 6,54,000. இதுதான் டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 24-25. ஓகே. ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ். பிராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. அண்ட் வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட், வேற ஏதாவது சாப்டர்ல டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். Thank you for your patient listening.